சார் சாலமன் பாப்பியா சார் எனக்கு குரு மாதிரி, மரியாதைக்குரியவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி நான் எம்ஏ படிக்கிற போது காலில் செப்பல் கிடையாதுப்பா, எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வக்கு கிடையாதுப்பா, எனக்கு ஃபீஸ் கட்ட முடியாதுப்பா, பரீட்சைக்கு பணம் கட்டணும், பணம் கட்ட முடியலப்பா, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மட்டும் இல்ல காலேஜ் ஃபீஸ் கட்டணும், கட்டறதுக்கு முடியலப்பா. அவர் பையனுக்கு தியாகமூர்த்தின்னு பேர் வச்சார். யாரு? சாலமன் பாப்பியா சார் உடைய பையனுக்கு தியாகமூர்த்தின்னு பேர் வச்சார். நான் கூட கேட்டேன், ஒரு ஹிந்து நேம் மாதிரி இருக்க சார் எப்படின்னு. அது ஒரு பெரிய கதை கண்ணு. என் ஃப்ரெண்ட்ஸ்ல தியாகராஜன் ஒரு ஃப்ரெண்டு, ராமமூர்த்தின்னு ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னு ஒண்ணே ஒருத்தன் சைக்கிளை வித்து கட்டணும். அவன் சைக்கிளை வித்து எனக்கு கட்டணும் பரீட்சைக்கு ஃபீஸ். ஏண்டா நீ எனக்கு கட்டுறியடா, உனக்கு கட்டினாதான்டா கரெக்டா இருக்கும், நீ பாஸ் பண்ணுவே, எனக்கு கட்டினா வேஸ்ட், அதனால தான் உனக்கு கட்டி இருக்கிறேன். வேற பணம் அவங்க அப்பா அனுப்புறாரு இன்னொருத்தனுக்கு காலேஜுக்கு கட்டுறதுக்கு, அவனுக்கு கட்டாம எனக்கு கட்டினா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எனக்கு பரீட்சைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட வழி இல்லாத காலத்துல 2 நண்பர்கள் எனக்கு உற்ற துணையா வந்து அந்த ஃபீஸ் கட்டினா என் வாழ்நாள் முழுக்க அவங்களை மறக்க முடியாது இல்லையா? அதனால